சார்லஸ் விதி பார்ப்போம். இப்போது ஒரு ஊடகம் வாயு எடுத்துக்குவோம். வாயு அதில் வாயு ஒரு பருமன் அளவில் அடைஞ்சு கிடக்கும். ஒரு ஊடகம் அது வாயு என்று அழைக்கப்படுகிறது. வாயுவுக்கு ஒரு பருமன் உண்டு, திரவத்துக்கும் ஒரு பருமன் உண்டு. எந்த பொருளுக்கும் இந்த உலகத்தில் ஒரு பருமன் உண்டு. இந்த பருமனை தான் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். என்ன விதி? சார்லஸ் விதி. அதை பரும விதி அப்படின்னும் இன்னொரு பேர் வச்சு அழைப்பாங்க. அதுதான் சார்லஸ் விதின்னு சொல்கிறது. எந்த ஒரு பொருளும் பருமனை கொண்டது. பருமன் இருந்ததுன்னா வெப்பநிலை இருக்கும் கண்டிப்பாக. இந்த 2 வேர்டு மட்டும்தான் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 2 வேர்டும் ஞாபகம் வச்சுக்கணும்னா சார்லஸ் விதி ஈஸி. பருமன், நேர்வீத தகவு, வெப்பநிலை. அதே மாறிலியாக மாறுச்சுன்னா பருமன் எதிர்வீதத்தில் இருக்கும் வெப்பநிலை. ஓகேவா? பருமன், வெப்பநிலை, இது பரும விதி என்று அழைக்கப்படும். பரும விதி தான் சார்லஸ் விதி. ஈஸி.